வணக்கம். இது FIR. நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். அடுத்தடுத்த மோசடிகளால் அல்லாடும் சேலத்தில் தற்போது நூதன சைபர் மோசடி ஒன்று அரங்கேறியுள்ளது. கூகுள் மேப்பை ரிவ்யூ செய்தால் ரிவார்ட் தருவதாக ஆசை காட்டி பின்னர் ஆன்லைனில் முதலீடு செய்ய வைத்து பணம் பறித்த கும்பல் சிக்கியுள்ளது. அது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சிக்கியது எப்படி? ராமேஸ்வர கோயில் ராஜகோபுரத்தின் மீது இரவு நேரத்தில் வட்டமிட்ட பச்சை ஒளியால் பரபரப்பு ஏற்பட்டது. அருகில் உள்ள விடுதியை போலீஸ் முற்றுகையிட்டு சோதனை மேற்கொண்ட போது தப்பி ஓடிய வடமாநில இளைஞர்கள் வளைத்து பிடிக்கப்பட்டனர். அவர்கள் ட்ரோன் கேமராக்கள் மூலமாக ராஜகோபுரத்தை படம் பிடித்தது ஏன்? பில்லி சூனியம் வைத்து வக்கீலை கொல்வதாக கூறி பேராசிரியரிடம் 21 லட்சம் ரூபாய் வசூலித்து மோசடி செய்த சென்னை மந்திரவாதியை பெரம்பலூர் போலீசார் கைது செய்தனர். மாந்திரிகம் குறித்து யூடியூபில் பெருமை பேசியவர் வசமாக சிக்கியது எப்படி? FIR-இல் தொடர்வது சிறிய இடைவேளை. சட்டவிரோதமாக கிரிப்டோ கரன்சிகளை மாற்றி பண மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக ஹரியானா பெண்ணை மிரட்டி பணம் பறித்தவர் சென்னையில் கைதானார். தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்த அவர் எகிப்து நாட்டுக்கு தப்பிச் செல்ல முயன்றபோது விமான நிலையத்தில் மடக்கி பிடிக்கப்பட்டார். அவர் யார்? விழுப்புரம் அருகே தண்டவாளத்தில் சிக்கிய டிராக்டர் மீது மும்பை எக்ஸ்பிரஸ் ரயில் குறைந்த வேகத்தில் மோதியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அவசர கால பிரேக்கை பயன்படுத்தி சாமர்த்தியமாக செயல்பட்ட ஓட்டுநர் 1000 பயணிகளுடன் வந்த வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலையும் விபத்தில் சிக்காமல் காப்பாற்றியது எப்படி? நடிகர் மிர்ச்சி செந்திலியிடம் மர்ம நபர்கள் வாட்ஸ்அப் மூலமாக நூதன மோசடி செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நண்பரின் வாட்ஸ்அப் எண்ணின் மூலமாக மர்ம கும்பல் மோசடியை அரங்கேற்றியிருப்பது எப்படி? இத்துடன் FIR நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.